எல்லோருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார். ஒரு கட்சி பேனர் டிசைன் பண்ணுங்கள் அண்டு அந்த கட்சி பேனரில் யூஸ் பண்ணுற ஃபாண்ட்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருந்துச்சு. ஸோ அதுக்காக வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கட்சி பேனர் டிசைன் பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், 20x10 ஒரு சைஸை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். 300 ரெசல்யூஷன் 20 இன்ச்சு 10 இன்ச்சு 300 ரெசல்யூஷன் வச்சு 8 பிட்டு. நான் C5ல் பண்ணுறதுனால மட்டும் இல்லை, நீங்கள் ஃபோட்டோஷாப் 1.0ல் பண்ணாலும் இதே மாதிரி தான் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து சைஸ் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ எந்த கட்சிக்கு நம்ம வந்து பேனர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா தமிழக வெற்றி கழகம். ஓகேங்களா? தமிழக வெற்றி கழகம். நான் வந்து அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ஒரு பேனர் பண்ணுறோம், எதை பேசிக்காக வச்சு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் வந்து அவரோட மாநாடு நடக்கும் மதுரையில், அந்த மாதிரி ஒரு டாக் பாயிண்ட் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா, ஏப்ரல் நடக்கிற மதுரை மாநாடு வச்சு அதுதான் கண்டென்ட்டாக வச்சு நான் வந்து பேனர் டிசைன் பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஓகேங்களா? ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அவரோட ஃபோட்டோ கட் பண்ணி இந்த இதில் ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஃபோட்டோவை என்லார்ஜ் பண்ணி ரைட் சைடில் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கொடுக்கலாம். இப்போ பேக்ரவுண்ட் எதை பேஸ் பண்ணி கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அவரோட லெட்டர் பேடு பார்த்தீங்கன்னா எல்லோ அண்டு ப்ரௌன் இதை சம்மந்தப்பட்ட பேக்ரவுண்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம அது ரிலேட்டடாகவே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம். ப்ளைன் எல்லோ ப்ரௌன் அந்த மாதிரி கொடுக்கறதோட பார்த்திங்கன்னா கிரேடியன்ட் டூல் யூஸ் பண்ணியே கொடுக்கலாம், போன வீடியோவில் சொன்ன மாதிரி. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறேன், நான் 100% எல்லோ சூஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் சென்டர்லேருந்து மேலே ஒரு ட்ராக், ரைட் சென்டர்லேருந்து மேலே ஒரு ட்ராக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வேணால் ஸ்ட்ரைட்டாக நம்ம லைட் ப்ரௌனுக்கு போயிடலாம். அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு ட்ராக் அண்டு ரைட் சைட்லேருந்து ஒரு ட்ராக் எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் டார்க்காக வேணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, டார்க் ப்ரௌன் சூஸ் பண்ணி நான் 2 பக்கமும் ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த தமிழக வெற்றி கழகம் லெட்டர் பேடில் இந்த கட்சியோட லுக்கு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, தளபதி அவரோட ஃபோட்டோவை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு அவருக்கு பின்னாடி வந்து இன்னும் டார்க்கான ஒரு கலர், அந்த ப்ரௌன்லேயே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஃபுல் பிளாக் இல்லை, ஆனால் டார்க்கான ஒரு கலரை வச்சு ப்ரஷ் டூவில் வச்சு அவருக்கு பின்னாடி வெறும் ஒரு டாட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் Ctrl+T கொடுத்து அந்த ப்ரஷ்ஷை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். எதனாலும் பார்த்தீங்கன்னா அவர் ஃபோட்டோ கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியறதுக்காக. ஓகேங்களா? திருப்பியும் நான் Ctrl+Shift+N கொடுத்து ப்ரஷ் டூவில் வச்சு 100% எல்லோவை நான் போட்டுட்டு அவர் தலையாண்டை இப்போ நம்ம டார்க்காக கொடுத்தது வந்து அவர் ஷோல்டர் ஆண்டை, எதனா அவரோட பாடி கொஞ்சம் வெளியே ஹைலைட்டாக காட்டணும். இப்போ அவர் தலையாண்டை பார்த்தீங்கன்னா எல்லோ கொடுத்துட்றேன். எல்லோ கொடுத்ததுக்கப்புறம் பியூர் ஒயிட்டு. ஓகேங்களா? அதை வந்து இந்த எல்லோ கொடுத்த ப்ரஷ்ஷை விட சைஸை வந்து நான் கம்மி பண்ணிவிட்டு அங்கே ஒரு டாட் கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா, Ctrl+T கொடுத்து கொஞ்சம் லைட்டாக அந்த தலை ஹைலைட்டாக தெரிகிற மாதிரின்ற அளவுக்கு நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த டார்க் லேயரை விட கொஞ்சம் பின்னாடி அனுப்புகிறேன், பின்னாடி எடுத்து போகிறேன் அந்த லேயரை. அதுக்கப்புறம் ஷிஃப்ட்டு பிடிச்சி மைனஸ் கொடுக்கும்போது பிளெண்டிங் மோடில் எது நல்லா இருக்குன்னு பாருங்கள். ஒருவேளை எதுவும் நல்லா இல்லைன்னா அந்த நார்மலே கூட விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம கண்டென்ட்டுக்கு வந்துடுவோம். இல்லை,
இன்னும் ஒரு ஃபோட்டோவே நம்ம முழுசாக முடிச்சிடலாம். இவருக்கு வந்து நான் என்ன பண்ணுவோம்னா அவரோட ஃபேன் பேஸ் பேக்ரவுண்டு ஓகேங்களா, அதை காப்பி பண்ணி அதை வந்து இவரோட பின்னாடி லேயர், எந்த லேயருக்கு பின்னாடினா நம்ம டார்க்காக கொடுத்தோம் பார்த்தீங்களா அதுக்கும் ப்ளஸ் எல்லோ கொடுத்தீங்க பார்த்தீங்களா அதுக்கும் பின்னாடி போட்டு பிளெண்ட் மோடு ஷிஃப்ட் மைனஸ் கொடுத்து பார்க்குறேன் எந்த பிளெண்ட் மோடு சரியாக இருக்கும்னு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பிளெண்ட் மோடில், அதாவது எந்த பிளெண்ட் மோடில் லினியர் லைட், இந்த பிளெண்ட் மோடில் எனக்கு வந்து கரெக்டாக இருக்க மாதிரி தெரியணும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், ஒப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு 30 இல்லை 40 வச்சுக்கலாம், இல்லை 30 கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரஷ் டூலில் சூஸ் பண்ணி ஃபெதர் அதிகமாக இருக்கிற ப்ரஷ் டூல் அதை சூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், ஒப்பாசிட்டியை வச்சு அந்த லேயரை வந்து நான் லைட்டாக எரேஸ் பண்ணிக்கிறேன். லைட்டாக எரேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து லைட்டாக பெருசு பண்ணிக்கிறேன். நம்ம அந்த கொடுக்குற அந்த பேக்ரவுண்டில் அந்த க்ரௌடோட இமேஜ் வந்து எக்காரணத்தை கொண்டும் ஒரு மைல்டாக தான் தெரியணும். எக்காரணத்தை கொண்டும் அந்த தளபதியோட ஃபோட்டோவை வந்து அது வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நமக்கு வந்து ஃபோக்கஸு தளபதி விஜய் அவரோட ஃபோட்டோ மட்டும்தான் ஓகேங்களா. இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயிலுக்காக போடுறோம், எக்ஸ்ட்ரா ஒரு டிசைனுக்காக தான் போடுறோம் ஓகேங்களா. இன்னும் வேணால் கூட அந்த ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கண்டென்ட், இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் தான் நடக்குது. April 14 நம்ம டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். April 14 April 14 மதுரை மாநகரில் போட்டுக்கலாம். மதுரை மாநகரில் மாநாட்டோட பெயர் வந்து பார்த்திங்கன்னா முதல் மாநாடு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போ இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா சென்ட்ரல் அலைன்மெண்ட் வச்சுக்கிறேன். சென்ட்ரல் அலைன்மெண்ட் வச்சுட்டு என்ன பண்ணால் ரூலர் எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபாண்ட்டுக்கு சென்ட்ரல் அலைன்மெண்ட்டுக்கு சென்டராக ஒரு ரூலர் லைன் வச்சுக்கிறேன். ஏன்னா அடுத்து வரப்போகிற எல்லா கண்ட்ரோலும் நமக்கு வந்து அந்த அலைன்மெண்ட் சென்ட்ரல் அலைன்மெண்ட்டு கரெக்டாக வைக்கணுன்றதுக்காக ஓகேங்களா. இந்த ஃபஸ்ட்டு இந்த கண்டென்ட்டுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன்னா டிவிகே லோகோ, அதாவது இது வந்து அஃபிஷியல் லோகோன்னு எனக்கு தெரியாது. ஸோ இப்போ இதுதான் வந்து லோகோ நான் நினைக்கிறேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லோகோவை அந்த டிசைனோட அந்த கண்டென்ட்டோட சென்டர் பகுதியோட டாப்பில் நான் வந்து வச்சிடுறேன். வச்சுட்டு டார்க்கான ப்ரௌன் அந்த கலர் நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா அது வந்து ஆஃபீஸ் கலர், அந்த அஃபிஷியல் கலர்ன்றதுக்காக ஓகேங்களா. இந்த கட்சி பேனர்லாம் ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஃபாண்ட்டோட சைஸு ஃபாண்ட் டைப்பு எப்படிலாம் வைக்கணும்னு கேட்டிங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான ஃபாண்ட்டு அவங்க பேராக இருக்கட்டும் இல்லை ஒரு டைட்டிலாக இருக்கட்டும் அதை மட்டும் நான் வந்து போல்டாக வச்சா போதும். மற்ற எல்லா ஃபாண்ட்டுமே ஓகேங்களா, மற்ற எல்லா ஃபாண்ட்டுமே வந்து ஒரு தின்னான ஃபாண்ட்டில் வச்சு
காமிச்சா போடும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பேனர் வந்து எது ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட் ஹைலைட்டாக தெரியுமோ அது போல்டாக வச்சா தான் மற்றவங்களுக்குலாம் பார்த்த ஃபஸ்ட்டு இதுவே வந்து அவங்களுக்கு ஹைலைட்டாக தெரியும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏப்ரல் 14 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லோகோக்கு வச்ச கலரு நான் அந்த ஏப்ரல் 14 வச்சுக்கிறேன். இன்றைக்குமே வந்து பேக்ரவுண்டு பிரைட்டாக இருந்தால் ஃபாண்ட்டோட கலர் டார்க்காக இருக்கணும். பேக்ரவுண்டு டார்க்காக இருந்துச்சுன்னா ஃபாண்ட்டோட கலர் பிரைட்டாக இருக்கணும். ஓகேங்களா? இதை வந்து எல்லோரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு மதுரை மாநகரில், இந்த மதுரை மாநகரில்ன்றதும் இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான். ஆனால் மாநாடு அளவுக்கு அது முக்கியமான டாப்பிக்கை கேட்டால் அது இல்லை. ஸோ இதையும் நான் ஓவர் பெருசாக இல்லாமல் திக்கான ஃபாண்ட்லேயே கொடுக்குறேன். ஓகேங்களா? அதுக்கு நான் வந்து ப்ளூ கலர் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாநாடு இது வந்து தான் நம்மளுக்கு வந்து போல்டாக வரணும். ஓகேங்களா? அதுக்காக வேறு ஃபாண்ட்டை நான் சூஸ் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னா நான் வந்து இந்த மதுரை மாநாடுன்றது ஒரே லைனாக நான் பெருசாக போட்டால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இடம் வந்து அதிகமாக பிடிக்குது. ஸோ இது 2 லைன் ஆகும்போது என்னால் இந்த முதல் மாநாடுன்ற டாப்பிக்கை என்னால் இன்னும் கொஞ்சம் போல்டாக போட முடியும் பெருசாக. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த டாப்பிக்கோட ஹைட்டு கொஞ்சம் பெருசாகிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா 120% அந்த டெக்ஸ்ட்டை சைஸ் வைக்கிற அந்த டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸோட பாக்ஸில் இருக்கும். கொஞ்சம் ஹைட்டை நான் ஏற்றிக்கிட்டேன். நீங்கள் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பாக்ஸ்லையும் வைக்கலாம், இல்லை Ctrl T கொடுத்து கூட மேலே கீழே ஏற்றி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த முதல் மாநாடுன்றது சென்டராக எந்த அளவுக்கு சைஸ் பெருசாக கூட இருக்கணுன்றத நான் பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த டைட்டில் வந்து நான் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக கிரேடியன்ட் டூலை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் லேயர் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் டூல். ஓகேங்களா? Alt LYG அது ஒரு ஷார்ட்கட். அதில் போயிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அந்த டவுனில் வந்து அந்த ஃபாண்ட்டோட டவுன் வந்து டார்க் ஆகும். அண்டு ஃபாண்ட்டோட அப்பில் வந்து பிரைட்டான கலர் ரெட்டு, அதாவது ஃபாண்ட்டோட டவுன் சைடில் வந்து டார்க்கான ரெட் கலரும், ஃபாண்ட்டோட மேல் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டான ரெட் கலரும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த ஃபாண்ட்டை இன்னும் ஹைலைட்டாக தெரியறதுக்காக ஸ்ட்ரோக் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸ்ட்ரோக் என்றைக்குமே வந்து ஒரு மெயினான டாப்பிக்கு மட்டும் தான் ஸ்ட்ரோக் இருக்கணும். ஓகேங்களா? ஸ்ட்ரோக் ஏற்ற மாதிரி அந்த ஃபாண்ட்டுக்கு ஏற்ற சைஸ் மாதிரி ஸ்ட்ரோக்கை நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா எனக்கு இன்னும் அந்த முதல் மாநாடு அந்த டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எனக்கு வந்து போல்டாக தெரியணும், இன்னும் வந்து எனக்கு வந்து அந்த ஹைலைட்டாக தெரியணுன்றதுக்காக என்ன பண்ணுறேன்னா பேவல் அண்ட் எம்போஸ் நான் கொடுத்துட்டு கொஞ்சம் சைஸை நான் வந்து ரைஸ் பண்ணிக்கிறேன். ரைஸ் பண்ணிவிட்டு இந்த கிளாஸ் கவுண்டர்னு இருக்கும். கிளாஸ் கவுண்டர்னால் மினுமினுக்கிறது. ஓகேங்களா? அதுக்கான ஆப்ஷன்ஸ் எது போட்டால் நல்லா ஹைலைட்டாக தெரியுமோ அது கொடுத்துட்டு அந்த ஷேடோ இருக்குது பார்த்தீங்களா, முதல் மாநாட்டு அந்த பேவல் எம்போஸோட ஷேடோ, அதை வந்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா எனக்கு பிளாக் இருக்கிறது பிடிக்கலன்ற ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணுறேன்னா வேறு கலரை மாற்றிக்கிறேன். இந்த மல்டிப்ளைன் இருக்குது இந்த அதில் வந்து நான் வந்து அதை நார்மலாக ஆக்கிக்கிறேன். ஓகேங்களா? இல்லை வந்து ஒயிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 75 இருக்குது. நான் ஒயிட்டை வந்து அந்த ரெட்டே ஃபுல்லாக டேமேஜ் பண்ணுறதுனால அந்த ஒயிட்டை நான் கம்மி பண்ணிக்கிறேன். இந்த கவுண்டர்னா அந்த வளைவோட கார்னர் எப்படி இருக்குன்றதுக்காக தான் இந்த கவுண்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. நமக்கு வந்து அந்த வளைவு முக்கியம் இல்லை, அதனால் அந்த வளைவு அப்படியே விட்டுலாம். டெக்ஸ்சேச்சர்னால் என்னென்னா அந்த ஃபாண்ட்டுக்குள்ளே என்ன மாதிரி டெக்ஸ்சேச்சர் ஒன்றுன்றது, ஆனால் நமக்கு அந்த டெக்ஸ்சேச்சரும் தேவையில்லை. ஸோ நமக்கு கொடுத்த அந்த பேவல் எம்போஸில் வந்து பார்த்திங்கன்னா
சாரி எல்லோவையும் மாற்றிட்டேன். ஏன்னா ரொம்ப அந்த ஃபாண்ட் ஒயிட்டாக தெரியறதுக்காக எல்லோவும் மாற்றிட்டேன். இப்போ நான் வந்து ஜூம் பண்ணி அந்த ஃபாண்ட், அதாவது அந்த முதல் மாநாடுங்கிற ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த முதல் மாநாடுன்ற டைட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் எடுத்து அந்த லேயருக்கு பின்னாடி அனுப்பிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த டைட்டில் இன்னும் தனியாக எடுத்து காட்டல. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா அதுக்கு இந்த ஸ்ட்ரோக்கை கேன்சல் பண்ணிடுறேன். அதுலேருந்து அந்த Bevel and Emboss அதையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுலேருந்து கிரேடியன்ட் ஸ்டைலும் கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பிளர் ஆப்ஷனில் போய் மோஷன் பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மோஷன் பிளர் ஆப்ஷன் கொடுக்கும்போது அந்த லேயர் வந்து அதாவது அந்த டெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டாகவே இருக்கணுமா லேயராகவே இருக்கணுமா மாற்றுறதுக்கு கேட்கும். அதுக்கு நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஏன்னா டெக்ஸ்ட்டாக இருக்கிறது நம்மளால் மோஷன் பிளர் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரொம்ப அதிகமாக இல்லை, கம்மியாக ஒரு 35 இல்லை 40 கூட வச்சுக்கலாம். 35 மட்டும் வச்சு அந்த ஆங்கிளை வந்து 90 டிகிரி அப் அண்ட் டவுனுக்கு வச்சுக்கிறேன். அப் அண்ட் டவுனுக்கு வச்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒயிட்டாக கொடுத்தா இந்த நல்லா தெரியுமா இல்லை எல்லோவாக கொடுத்தா நல்லா தெரியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து எல்லோ தான். அந்த ஸ்ட்ரோக்கும் நான் எல்லோவாக கொடுத்துக்கிறேன். கலர் ஓவர்லே அதையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா 100% எல்லோவாக கொடுத்து அது ஒரு 3D எஃபெக்ட் மாதிரி நான் கொஞ்சம் ஹைலைட் கொடுக்க பார்த்தேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பியும் அந்த முதல் மாநாடு அதை Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணி அந்த 3D அந்த மாதிரி மோஷன் பிளர் கொடுத்த அந்த லேயருக்கும் பின்னாடி அனுப்பி என்ன பண்ண போகிறேன்னா அதே மாதிரி ஸ்ட்ரோக் எடுத்துடுறேன், கிரேடியன்ட் எடுத்துடுறேன், Bevel and Emboss எடுத்துடுறேன். எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா கலர் ஓவர்லே போய் பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த 3D எஃபெக்ட்டுக்கும் கீழே இந்த 3D எஃபெக்ட்டுக்கு கீழே ஒரு ஷேடோ எஃபெக்ட் மாதிரி அது நீங்கள் நார்மலாகவும் அப்படியே உள்ள ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி இல்லைன்னா Alt+T கொடுத்து பிளர் ஆப்ஷனில் திருப்பி மோஷன் பிளரில் போய் நம்ம அந்த 3D லேயருக்கு வந்து ஒரு 30 தான் கொடுத்தோம் டிஸ்டன்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் அதை அதிகமாக காட்டுறதுக்காக ஷேடோ மாதிரி காட்டுறதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் அதை அதிகமாக கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லேயருக்கான அந்த ஷேடோ லேயருக்கான ஒப்பாசிட்டியை நான் வந்து அதிகப்படுத்திக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்து இந்த பேனரோட மெயின் கண்டென்ட். இந்த மூணுத்தையும் ஷிஃப்ட் பிடிச்சி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கீழே மாநாட்டிற்கு வருகை தரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாநாட்டிற்கு வருகை தரும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் வருக வருகன வரவேற்கிறோம்ன்றது நம்ம அந்த லைனை கொடுத்துட்டோம், வரவேற்கிற மாதிரி. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த கண்டென்ட் வந்து மாநாடு நடக்குது, மதுரையில் நடக்குது அப்படின்றதுக்காக போடப்பட்ட பேனர். இருந்தாலும் இதை வந்து நம்ம அதாவது இதுதான் டாபிக்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்டு பார்ட் இருக்கணும். ஓகேங்களா? அந்த எண்டு பார்ட்டுக்காக தான் மாநாட்டிற்கு வருகை தரும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் வருக வருகன வரவேற்கிறோம் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான டாப்பிக்காக இல்லை இந்த லைன் வந்து நமக்கு தேவையான லைனா இல்லை தேவையில்லாத லைனாக கேட்கும்போது பார்த்திங்கன்னா தேவையான லைன் தான். அது போன எல்லா பேனரும் கம்பல்சரி இது இருக்கணும். எனக்கு வந்து இந்த மாநாட்டிற்கு வருகை தரும் அப்படின்றது நார்மலாக சின்னதாக இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். அதனால் அதை வந்து ஷார்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு தின்னான ஃபாண்ட்டு, ஓகேங்களா, தமிழ் 2 அந்த ஃபாண்ட்டில் நான் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த ஃபாண்ட்டில் போட்டு இதை வந்து 2 லைனாக மாற்றிக்கிறேன். 2 லைனாகவும் வரவேற்கிறோம். சாரி, ஃபில்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகே,
வரவேற்கிறோம் அப்படின்னு போட்டு அனைத்து, அதாவது இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா வருக வருக என வரவேற்கிறோம் அப்படின்னு போட்டுட்டு கீழே அந்த வருக வருக என வரவேற்கிறோம்ன்றதுக்கு வந்து லெட்டர் ஸ்பேஸை கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? லெட்டர் ஸ்பேஸை கொடுத்துக்கிறேன். லெட்டர் ஸ்பேஸை கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இப்போ வந்து இதோட எண்டிங் பார்ட் யார் வந்து இந்த பேனர் வைக்கிறாங்க, எந்த மாவட்டத்துலேருந்து இந்த பேனர் வைக்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம எல்லா கட்சி பேனர்லேயும் பார்ப்போம். கடைசியில் வந்து இது இந்த மாவட்டத்துக்காரங்க தான் வைக்கிற பேனர், இது அந்த மாவட்டத்தில் இருக்கவங்க வைக்கிற பேனர்னு இருக்கும். இப்போ நான் வந்து இது மதுரையில் இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன், அந்த பார்டரை வந்து தளபதி அவருக்கும் பின்னாடி அனுப்பிட்டேன். இது வந்து ஆக்சுவலாக சொல்லப்போனால் எனக்கு வந்து அந்த முதல் மாநாடு அதுக்கு வந்து அந்த சென்டரில் அது இருக்கணும். ஸோ எனக்கு வந்து அது அப்படி இல்லாத பட்சத்தில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த முதல் மாநாடு இந்த மதுரை மாவட்டம் இந்த கண்டென்ட்டே நான் தான் என்ன பண்ண போகிறேன்னா மூவ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இந்த கண்டென்ட்டே நான் மூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுவே வந்து மதுரையில் இருக்கிறாங்கன்னா மதுரை மாவட்டம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது வரணும். ஆனால் இதுதான் வந்து போல்டாக வரணும், ஏன்னா யார் வைக்கிறாங்கன்றது தெரிஞ்சாகணும். மதுரை மாவட்டம் அது வந்து ஆக்சுவலாக சொல்லப்போனால் அந்த அரசியலில் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மாவட்டத்தை 4ஆக பிரிச்சிருப்பாங்க. சில கட்சியில் வந்து 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஸோ நான் வந்து மதுரை கிடையாது, அதனால் எனக்கு வந்து மதுரை எத்தனையாக பிரிச்சிருக்காங்கன்றது எனக்கு தெரியாது. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, மதுரை மாவட்டன்றதை ஷார்ட்டாக கொடுத்துட்றேன். ஷார்ட்டாக கொடுத்துட்டு தமிழில் 4 நம்பர் ஃபாண்ட் வச்சுட்டு அதை வந்து அந்த கண்டென்ட்டுக்கு நம்ம சென்ட்ரல் வச்சோம்ல அதை வச்சுட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100% எல்லோ கொடுத்துக்கிறேன். ஏன்னா கட்சி கலர் அதுவாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டு போட்டு இதை வந்து நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இதை வந்து நீங்கள் இங்கனம் போட்டு கூட போடலாம், இல்லை இங்கனம் போடாமலையும் போடலாம். இல்லை இந்த தமிழக வெற்றி கழகன்றது எனக்கு வேறு ஃபாண்ட்டில் வேணா கூட ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த பார்டரை வந்து நான் வந்து வச்சதுனால எனக்கு வந்து இது சிம்பிளாக தெரியுது. ஸோ அந்த சிம்பிளான பார்டரை நம்ம டெக்கரேஷனாக கொடுக்கறதுக்காக என்ன பண்ணிடுறேன்னா, அந்த பார்டரை டூப்ளிகேட்டாக எடுத்து அந்த பார்டரோட சைஸே நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன கோடாக மாற்றி மேலே வச்சுக்கிறேன். மேலே வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா, அதுக்கப்புறம் நான் வந்து இந்த டெக்கரேஷனுக்காகவே நான் ஒரு தனி ஃபாண்ட் வச்சுருக்கேன். அந்த ஃபாண்ட்டோட பேர் என்னென்னா WW டிசைன். WW டிசைன்ஸ் இந்த ஃபாண்ட்டே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள்லேயே உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதில் வந்து நான் வந்து எனக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை டெக்கரேஷனான ஒரு ஃபாண்ட்டை வந்து நான் கிளிக் பண்ணி லைனாக டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு அந்த ஃபாண்ட்டுக்கான கலர் அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி நான் கொடுக்குறேன்.
ஓகேங்களா. இப்போ வந்து இதுதான் அந்த கண்டென்ட்டு. இது வரைக்கும் அந்த கண்டென்ட்டும் சரி, அந்த ஒரு ஃபோட்டோவும் சரி ஹைலைட்டாக தெரியுது. கண்டென்ட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது. இப்போ மேலே இருக்க இந்த இடம்லாம் எம்டியாக இருக்குது. இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போகணும்னா, அதாவது இந்த இடத்துல மற்ற இந்த தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வச்ச அரசியல் தலைவர்கள் இல்லை மற்ற தலைவர்கள் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமோ இல்லை அம்பேத்கரோட ஃபோட்டோவை நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சியோட அதாவது அந்த மாவட்டத்தோட மூத்த உறுப்பினர் அந்த மாவட்டத்தோட மாவட்ட தலைவர் இல்லை மாவட்ட செயலாளர் அவரோட ஃபோட்டோ இங்கே வச்சுக்கலாம். இங்கே வந்து இந்த கட்சிக்கின் மாநில பொறுப்பில் யாருன்னா வச்சுருப்பாங்களே புஷி ஆனந்த் அவங்கள மாதிரி ஆளுங்களோட ஃபோட்டோ கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா. இதுதான் வந்து அந்த நண்பர் கேட்ட அந்த கட்சி பேக்ரவுண்டோட ஃபார்மெட். ஃபாண்ட் ஹைலைட்டாக காட்டணும், ஃபோட்டோ ஹைலைட்டாக காட்டணும், தேவையான விஷயங்களை மட்டும் ஹைலைட்டாக காட்டணும். இது எல்லா விஷயத்துக்கும் அந்தளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஓகேங்களா. வேறு என்னாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.